வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்னெல்லாம் லஞ்சுக்கு பண்ண போகிறேங்கிறத பார்க்கலாம் வாங்க. என் கூட வாழைக்காய் புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வாழைக்காய் புட்டுக்கு நம்ம வாழைக்காய் இருக்குது பார்த்திங்களா, நல்ல விளைஞ்ச வாழைக்காவை எடுத்து அந்த மேலேயும் கீழேயும் மூடையும் அந்த காம்பு பகுதியும் வெட்டிட்டு அதை நேர்பாதியாக கீறி நம்ம குக்கரில் அவிக்கணும்னு தேவை கிடையாது. நேரடியாட்டு ஏதாவது ஒரு சட்டியில் போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு அது வெந்துடும். தொளி தோல் மாறிடும், இந்த நேரத்துக்கு வந்துடும். அப்போ அது வெந்துட்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த தோலை நீங்கள் இப்படி கையை வச்சு புட்டாலே அது தானாட்டு இப்படி வந்துடும். இப்படி எடுத்துருங்க. இப்படி எடுத்தாலே வந்துடும். அதுக்கப்புறம் இப்படி வந்த பிறகு நம்ம என்ன செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு துருவக்கூடியதில் பெரிய துருவல் இருக்குல்ல, அதில் நம்ம சீவிரலாம் எல்லாத்தையும். அழகாக விடும். உங்களுக்கு சீவி முடிச்சுட்டு காமிக்கிறேன். நல்லா துருவி வச்சுட்டேன். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய். வதங்கட்டும். அந்த வதங்குற நேரத்தில் நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 கரண்டி போடுவேன். தேங்காய் திருவியும் போட்டுக்கலாம், பூவாட்டும் போட்டுக்கலாம். நான் ஆனால் அரைச்சி போடலான்னு போடுவேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அங்கே ஏற்கனவே நான் 1 நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், ஒரு பூண்டு, இவ்வளோ கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வரேன். அரைச்சதை நம்ம அந்த வெங்காயத்தில் போட்டுடலாம். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு அதை கிண்டி கொடுத்துக்கலாம். ஒரு கிண்டு, ரொம்ப கிண்ட வேண்டாம். ஒரு கிண்டு கிண்டின பிறகு நம்ம இந்த வாழைக்காவை சீவி வச்சிருக்கிற வாழைக்காவை அதில் போட்டுடலாம். இதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த புட்டு நீங்கள் காரமான குழம்பு, எந்த குழம்புக்கும் இது ஒரு சூப்பர் காம்பினேஷன். அது மட்டும் இல்லை, டெய்லி நம்ம வாழைக்காய் பொரியல் தான் செய்வோம். அதுக்கு இந்த மாதிரி வாழைக்காய் புட்டு செய்யும்போது இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இறக்குற டயத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இப்படி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ வாழைக்காய் புட்டு ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நான் இன்றைக்கி வெந்தய துவரை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு அது கொஞ்சம் ஜீரகம் மட்டும் போடுங்க. ஜீரகமும் கொஞ்சம் கடுகும் போட்டுக்கலாம். நான் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெந்தய ஜீரகம் கொஞ்சம் கசக்கும். ஆனால் நம்ம தண்ணி விடாமல் கொஞ்ச நேரம் நம்ம வதக்கும்போது அந்த கசப்பு போயிடும். இப்போ இந்த கீரையை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெந்தய கீரையை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். இது உடம்புக்கு நல்லதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வதங்கும்போது அப்படியே சின்னதாகவே ஆகிடும், கொஞ்சம் சுருங்கிடும். அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கணும்.
தேங்காய் எண்ணெய் தான் விடணும், அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாதா எண்ணெய் விடுவதை விட நீங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். கீரைக்கு தேங்காய் எப்படி அரைக்கணும்னு சொல்லித்தரேன். கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. நீங்கள் அது கீரையை பொறுத்து தேங்காய் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன், கொஞ்சம் பெரிய குழிக்கரண்டிக்கு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பூண்டு போட்டிருக்கேன், ஒரு வரமிளகா போட்டிருக்கேன். இவ்வளவும் நம்ம வந்து தோரனுக்கு அரைக்கிற மாதிரி பிறுபிறுன்னு அரைச்சிடலாம். தேங்காய் இதுக்கு அரைச்சாச்சு. இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். முதல்ல நான் போடலை, கொஞ்சம் வதங்கின பிறகு தான் நான் உப்பு போடுவேன். நல்லா வதங்கியாச்சு. இதில் வந்து நம்ம அந்த தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காவை போட்டுக்கலாம். கொஞ்சம் கசப்பு இருக்க தான் செய்யும், ஆனால் உடம்புக்கு நல்லது இல்லையா, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆனால் ரொம்ப கசப்பு தெரியாது. நீங்கள் இதை வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த கசப்பு வந்து அவ்வளோவா தெரியாது. வேணும்னா உங்களுக்கு ஒரு சின்ன துண்டு வேணால் வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ வெந்தயக்கீரை வந்து தோரை ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம், அதில் தப்பே கிடையாது. முருங்கைக்கீரை தோரை, அகத்திக்கீரை அந்த மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். நீங்கள் அகத்திக்கீரைக்கெல்லாம் கொஞ்சம் வெல்லம் போடணும் கண்டிப்பாக. வெல்லம் போட்டால் தான் அந்த இனிவு கசப்பை வந்து அந்த இனிவு எடுத்துரும். இனிப்பாட்டு இருக்கிறதுனால அந்த கசப்பை எடுத்துரும். இப்போ வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ வெந்தயக்கீரை தோரை ரெடி ஆகிட்டு அதே சட்டியை நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ முட்டையில் வந்து ஒரு துவரை மாதிரி பண்ண போகிறேன், வித்தியாசமானது. என் பொண்ணுக்கு, நான் சாப்பிட மாட்டேன் முட்டை, இது என் மகளுக்கு வேண்டி நான் அவளுக்கு செஞ்சு கொடுக்குறேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் கேரட்டு கொஞ்சம், பீன்ஸு கொஞ்சம், வெங்காயம், பச்சை மிளகாய் இவ்வளவும் நறுக்கி வச்சுருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க, அப்போ கொஞ்சம் மணமாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த காய் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதில் 2 முட்டையை நான் உடச்சி விட்ருக்கேன். இதை லைட்டாக பீட் பண்ணிடலாம். வெஜிடபிள் முட்டை தோரை இப்போ வந்து நல்ல இது எண்ணெயிலே நல்லா வதங்கியாச்சு. இப்போ இந்த இதை நம்ம அதில் ஊற்றிடலாம். இப்போ இப்படி லைட்டாக கிளறிக்கோங்க. கிளறிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா நம்ம இப்படி கிண்டி கொடுத்துக்கலாம். இப்போ இப்படியே இருக்கட்டும். இதை வந்து நீங்கள் லேசாக அப்படி எடுத்து அப்படி திருப்பி விடுங்க. ஏன்னா சிலவங்களுக்கு ரொம்ப குழஞ்சிருந்தா அது அப்படி பிடிக்காது. எனக்கு மகளுக்கெல்லாம் அப்படி பிடிக்காது. அவள் பெரிய பீஸாக இருக்கணும்னு சொல்லுவாள். அதனால் இப்படி லைட்டாக இப்படி திருப்பி விடுங்க. அப்படி திருப்பும்போது உங்களுக்கு அது வந்து ரொம்ப குலையாது. உங்களுக்கு நல்ல இதாட்டு தோரம் போல் வரணுன்னா அப்படி நீங்கள் கிண்டிக்கலாம். ஆனால் என் மகளுக்கு இப்படி போட்டால் தான் அவளுக்கு பிடிக்கும். அதனால் அவளுக்கு இப்படி பண்ணுறேன். இப்போ ரெடி ஆயாச்சு. நம்ம கொத்தமல்லி கீரையே கொஞ்சம் போட்டுடலாம். கொத்தமல்லி கீரையை போடுங்க. போட்டுட்டு லைட்டாக கிண்டி கொடுத்துக்கோங்க. முடிஞ்சு இப்போ முட்டை, வெஜிடபிள் முட்டை நல்லாயிருக்கும். இது வெஜிடபிள் முட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். இதில் இறக்குற டயத்தில் கொஞ்சம் நல்ல மிளகு பொடி வேணால் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரக பொடியும் கொஞ்சம் நல்ல மிளகு பொடியும் போட்டுக்கலாம். இது ரெடி ஆயாச்சு.
என்னுடைய சாட்டர்டே ரொட்டீன் என்னென்ன நான் என்னெல்லாம் லஞ்சுக்கு பண்ணினேன்னு சொல்கிறேன். வெந்தயத்தை போட்டு துவரை, வாழைக்காய் புட்டு, முட்டை வெஜிடபிள் முட்டை துவரை, அப்புறம் ஒரு புளிக்கறி, மோர், சாதம். இதுதான் என்னுடைய இதை நீங்கள் பார்த்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வாழைக்காய் புட்டும் எல்லாமே இந்த இதில் உள்ளது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி டேஸ்ட்டு எப்படி இருந்துன்னு என்கிட்ட சொல்லுங்கள். நான் ஏதாவது தப்பு இருந்தால் நான் பார்த்துக்கிறேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.